வணக்கம். இன்றைக்கி என்ன தோட்டத்தில் வேலை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த லைக் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த தீவனம் கட்டுக்கு தான் தண்ணி எடுத்து விட போகிறோம். கொஞ்சம் தான் வளர்ந்த தீவனம் இருக்குது. இதுக்கெல்லாம் யூரியா போட்டு தண்ணி எடுத்துடணும். ஆல்ரெடி இது வரைக்கும் தண்ணி பாஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேடு, அதனால் இதுக்கு போகலை. நம்ம பைப் போட்டுடலாம். இங்கே கொண்டு வந்து பைப்பை வைக்கணும். ஆல்ரெடி ஊற்றின அடையாளம் இருக்கா, அதனால் இங்கே கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இந்த தீவனத்தை நம்ம விலைக்கு விட்டுருந்தோம். நம்மக்கிட்ட மாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தோட்டத்தில், இது அம்மா வீட்டு தோட்டம், நம்மளோட தோட்டத்தில் மாடு ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டதுனால இந்த தீவனத்தை இனிமேல் நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பெரிய தீவனத்தை மட்டும் விலைக்கு வாங்கினவங்க அறுத்துக்குவாங்க, மீதியை நம்ம தான் வச்சுக்குவோம். இது கொல்லிமலை அடி வரதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்னே சொல்லலாம். இந்த ரோடு காலப்பநாயகமட்டிலேருந்து மெயின் ரோடும் இருக்குது. இதிலேருந்து போனாலும் அடிவாரத்துக்கு போயிடலாம் இந்த வழியாக. இந்த பென்சிங்லாம் இப்போ தாங்க நம்ம போட்டோம். ஒரு 7-8 மாதம்தான் ஆகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி போடாமல் தான் இருந்தோம். என்ன ஆச்சுன்னா, உழுவுற தேங்காயெல்லாம் ரோட்டில் போகிற நம்மளுடைய மக்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் சரி செலவானாலும் பரவாயில்லன்னு கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஆச்சுங்க. போட்டு ஃபென்சிங்கை போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம பைப்பை மட்டும் மாற்றி போட்டுட்டு போய் மோட்டர் எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரக்கு வேறு காட்டுக்கு உழவோட்ட போச்சு. அங்கே ஏதோ போல்ட்டு கட் ஆயிடுச்சு. அப்புறம் கலப்பை லைட்டாக திரும்பி இருக்குது, வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒர்க்கையும் போய் பார்க்கலாம். பைப்பை மட்டும் நவுத்தி போட்டுருவோம். போய் அங்கே கழட்டி விட்டு ஒவ்வொரு பைப்பை தூக்கிட்டு போய் போடணும். தண்ணி எடுத்து விடுறது கூட பெரிய வேலை கிடையாது. ஆனால் இந்த பைப்பை தூக்குறது தான் பெரிய வேலை. வெற்றிகரமாக ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். நான் அடுத்த பைப்பை கனெக்ட் பண்ணணும். இங்கே ஆட்டினா அங்கே பிடிக்கும், அதுதான் பெரிய பிரச்சனை. இருங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சொல்லலை, இங்கே போட்டோன்னே அங்கே பிடிங்கிச்சு. மேபி இதை கரெக்டாக போட தெரிஞ்சவங்க கரெக்டாக போடுவாங்க. எனக்கு இவ்வளோ தான் தெரியும். இங்கே போட்டால் அங்கே கழுதுக்கும், அங்கே போட்டால் இங்கே கழுதுக்கும். இன்னொரு பைப் வேறு எடுத்து ஜாயின் பண்ணணும். எங்கள் அம்மா பாருங்கள், கத்திரிக்காய் செடி, இந்த முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அந்த முள்ளு கத்திரிக்காய் ஃபோக்கஸாலே ஆகுது. இந்த முள்ளு கத்திரிக்காய் இது கடைவாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பாக்கன்னு, அப்புறம் அங்கே வெண்டைக்காய் செடி இதெல்லாம் இருக்குது. இந்த உப்பு தண்ணிக்கு ஏதோ வரக்காய் வரட்டும், எவ்வளோ தான் வெளியில் வாங்கிறது. தோட்டம் வச்சுருந்தாங்க, உப்பு தண்ணிக்கு வரக்காய் வரட்டுன்னு போட்டிருக்காங்க. பச்சை பசேல்னு இருக்கா. வெயில் கொஞ்சம் நேரம் போகட்டும், எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக பைப்பை போட்டு முடிச்சிட்டேங்க. வளைச்சி குழச்சி போட்டிருக்கேன். போய் நம்ம மோட்டர், அங்கே இருக்க மோட்டர் கொட்டாயே போயிட்டு மோட்டரை போட்டுட்டு பார்ப்போம். அப்போ தான் தெரியும் இது ஒழுங்காக போட்டிருக்கணும் இல்லையான்ட்டு. ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி பைப்பை தூக்கி ஜாயின் பண்ணுறதெல்லாம். எப்பப்பா, கோழிகள்லாம் ஒரே ரெஸ்ட்டாக என்ன கோழிகளே, ஒரே ரெஸ்ட்டு தான். வெயிலுக்கு நல்ல குளுந்து ஈரத்துலங்க நம்ம போய் போட்டுட்டு வருவோங்க. செம்மையாக மூச்சு வாங்குது. பார்த்தீங்களா, எங்கள் கூட்டால் ஜேசிபி வாழான்ட்டு எங்கே போட்டு போயிருக்குன்னு. இன்றைக்கி ஸ்கூல் ஆக்சுவலி பங்குனி உத்திரம், ஆனால் அவனுக்கு ஸ்கூல் வச்சிட்டாங்க. நிறைய ஸ்கூலில் 5 நாள் சேர்ந்தாப்புல லீவ் விட்ருக்காங்க. பட் நம்மளுக்கு லீவ் இல்லை. தண்ணி 2 நாளாக விட்டாமல் பாய்ச்சி கிணத்த வடிச்சிட்டோம். இப்போ நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துருக்கு. இப்போ மோட்டர் போட்டுட்டு இன்றைக்கி ஆஃப் டே பாயும். ஏன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது இல்லைங்க. போட்டுவிட்டாச்சு. இப்போ ஓடி போய் அங்கே பிடுங்காமல் இருக்கான்னு வேறு பார்க்கணும். இங்கேருந்து பாருங்கள், நம்ம கருப்பன் இங்கேருந்து பைப்பு எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்க, வரேன் பாருங்க. அங்கே போட்டிருக்கேன். இப்போ நான் குறுக்க ஓடுறதா இல்லை அப்படியே சுற்றி ஓடுறதா கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஓடுவோம், பிடுங்காமல் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்படி தாங்க பொழுதுனிக்கும் நமக்கு வேலை இப்படி தான் இருக்கும். ஒரே ஒர்க்கெல்லாம் திருப்பி செய்ய மாட்டோம். தண்ணி எடுத்துடணும், அப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை பண்ணணும். மாடு ஆடு இருந்தால் அது ஒர்க் பண்ணணும். நம்ம ட்ரக்கு ஸ்டோரேஜ் இங்கே நிற்கிது. அடுத்து இதை தான் பார்ப்பாங்க. நம்ம இதுக்கு தான் பார்க்கணும். ஏதோ போல்ட்டு கட் ஆகிடுச்சுன்னு சொன்னலங்க, அதை வாங்க போயிருக்காங்க. தட்டி எடுத்துகிட்டு போட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
பரவாயில்லைங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பைப்பு பிடுங்காமல் இருக்குது நான் போட்டது. ஆனால் நடுவில் எங்கேயாச்சும் பிடிங்கிருக்கான்னு தான் தெரில. தலை வரைக்கும் தண்ணி போய் சேர்ந்தா பரவாயில்ல. வாங்க வேகமாக போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணேன்னு நினச்சேன். ஆனால் போட தெரியாமல் தான் போட்டிருக்கேன் நாட்டுக்குங்க. இங்கே கரெக்டாகிடுச்சு. இங்கே கொஞ்சம் பிடிங்கிச்சுன்னா போட தரல. இங்கேருந்து அங்கே கொஞ்சோண்டு தண்ணி போகுது. இது எப்படி பாய்ச்சி நான் எப்படி கொண்டு வர போகிறேன் தெரிலையே. இவங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுது. இது எந்நேரம் போய் பாயும். ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்களா, அங்கே உடஞ்சிருக்குன்னு சொன்னால தண்ணி, அதாவது போட்டது சரியில்லை, நல்லா லீக் ஆகுதுல, அந்த தண்ணி இங்கே வந்து இந்த வைக்கா ஃபுல்லாக பாஞ்சு இதில் போய் அந்த பாத்திக்கு சேர்ந்துடும். ஸோ வேலை மிச்சம். அதை சரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த தென்னங்கனைக்கும் பாஞ்ச மாதிரி இருக்கும், இந்த தீவனத்துக்கு போன மாதிரி இருக்கும். அந்த சைடில் ஏற்கனவே விட்டாச்சு. இதெல்லாம் மருந்தடித்து இந்த பாத்தி செடி இப்படி ஆகி கிடைக்கிறது. கொசு தொல்லையை கூட அழிச்சிடலாம் மாட்டேக்கு, இந்த பாத்தினி தொல்லையை அழிக்க முடியாதட்டுக்கு. தண்ணி வந்துடுச்சு. சரி வாங்க, அடுத்து இனிமேல் போய் நம்ம ட்ரக் வேலையை பார்க்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரக் வேலை பார்க்கறதுனா ரொம்ப இஷ்டம். உங்களில் யார் யாருக்கு இந்த ட்ரக் வேலை பார்க்க பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரக்கு ஓட்டுறது, இந்த ஜேசிபி ஓட்டுறதெல்லாம். பாய் பாய், இனிமேல் அங்கே போய் பார்க்கலாம்.